உயிர் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, வேறு பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, வைப்பீங்க, கலகலன்னு போவீங்க, வைப்பீங்க. நீங்கள் இல்லாட்டி உங்கள் குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வெளிநாட்டில் யூஎஸ் போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ரஷ்யாவில் பேசிட்டு இருக்கும்போது அந்த குடும்பமே பிச்சை எடுக்குது வலிக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம குடும்பத்துக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படணுமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கிறணும். இதுக்கு மேலே யாருனாலே சொல்ல முடியாது. நம்மளால் மீடியா துறையில் இருக்கக்கூடிய நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, இப்படி ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து பாருங்கப்பா அனுபவத்தை சொல்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய குழந்தைக்குட்டியை யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட இந்த வீடியோவை போய் காட்டுங்க. இந்த தம்ப்நெயில் என்னன்னு தெரில, இந்த தம்ப்நெயில் என்ன வருதுன்னு தெரில, இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே போய் காட்டுங்க. மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன்கிட்ட காட்டுங்க, அம்மாவாக இருந்தீங்கன்னா பிள்ளைகிட்ட காட்டுங்க. இங்கே பாருப்பா இப்படிலாம் இருக்குப்பா, வைக்குதுப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுதான் நம்மளால் பண்ண முடியும். இதைத்தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேராவது ஏதாவது ஒரு வகையில் நம்மளால் ஒரு மாற்றம் ஏற்பட முடியும்னா அதுதான் தேநீர் இடைவேளைக்கும் எனக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய வேலை இதுதான். தொடர்ந்து தேநீர் இடைவேளை இதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை செய்கிறதுல பெரும்